வணக்கம். 80களின் உச்சகட்டத்தில் இருந்த ஹீரோயின்கள்ல மிக முக்கியமானவர்கள் ரெண்டு பேரை சொல்லணும். ஒன்று அம்பிகா, இன்னொன்று அம்பிகாவோட தங்கை ராதா. தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் அக்கா தங்கைகள் அப்படின்னு நடிச்சிருக்காங்கல்ல. இவங்க மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த காலத்திலேயே அக்கா தங்கைகள் அப்படின்னு நடித்த நடிகர்கள் எல்லாம் உண்டு, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே. இன்னும் சொல்ல போனா லலிதா, பத்மினி, ராகினி அப்படின்னு 3 பேருமே திரையுலகுக்கு வந்து நடித்த கதையும் இங்க குறிப்பிடத்தக்கது. ஆனா அந்த லலிதா நடித்த படங்களோ, ராகினி நடித்த படங்களோ பெரிய அளவுக்கு அந்த கதாபாத்திரங்களோ நடிப்போ சோபிக்கல. பத்மினி அளவுக்கு அவங்க பெயர் வாங்கல. அதற்கு அடுத்தாப்புல KR விஜயா வந்து KR வத்சலா அப்படின்னு அவங்களுடைய சகோதரிகள்லாம் கூட நடிக்கிறதுக்கு வந்திருந்தாலும் கூட KR விஜயா அளவுக்கு, புன்னகை அரசி KR விஜயா அம்மா அளவுக்கு அவர்கள் பேரும் புகழும் அடையல, ஒரு ரவுண்டு வரல. அதற்கு பிறகு 80களில் வந்த காலகட்டத்தில் அம்பிகா அறிமுகமாகறாங்க. அதே போல அதை அடுத்து ராதா திரையுலகுக்கு வராங்க. அம்பிகா சக்களத்தி அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமானாங்க. அந்த சக்களத்தில ஷோபால இருந்து சுதாகர்ல இருந்து எல்லாருமே நடிச்சிருந்த அந்த படம் பாடல்களால ஹிட் அடிக்கப்பட்டது. ஆனா என்னவோ அம்பிகாவுக்கு பேர் கிடைக்கல, பட வாய்ப்புகள் ஒன்றும் சரசரன்லாம் வந்துடல. அந்த காலகட்டத்தில் தான் பாக்யராஜ் சார் அந்த 7 நாட்கள் படத்துல அவரை வந்து நடிக்க வைக்கிறாரு. வசந்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அம்பிகா வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை அடுத்து வெற்றி மேல வெற்றியா அம்பிகாவுக்கு வர துவங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கமலஹாசன் கூட சகலகலா வல்லவன் படத்துல நடிக்க ஆரம்பிச்ச அம்பிகா வரிசையா கமலஹாசன் கூட நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. கமல் சார் கூட நடிச்சிட்டு இருக்கும் போதே ரஜினியோடையும் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்தது. ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் அப்படி இப்படின்னு வரிசையா அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்துல 1981 அம்பிகாவோட தங்கை ராதா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களால் அலைகள் ஓய்வதில்லை படத்துல அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அந்த பக்கம் ராதா அறிமுகமான உடனேயே அவங்களும் கார்த்திக்கோட முதல் படத்துல நடிச்சதுனால வரிசையா கார்த்திக் ராதா அப்படிங்கிற ஜோடி பரவலாக பேசப்பட்டது. எப்படி SSR விஜயகுமாரி, ஜெமினி கணேசன், சாவித்திரி அம்மா, NSK TA மதுரம் அப்படிங்கிற ஜோடி எல்லாம் பேசப்பட்டதோ, KA தங்கவேலு, சரோஜா, சரோஜா அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டதோ, அதே போல இந்த ஜோடியும் பரவலாக பேசப்பட்ட ஜோடியாக இருந்தது. கார்த்திக்னாக்கா ராதாவை போட்டுரும், ராதா ஹீரோயின்னா கார்த்திக் நடிக்கணும் அப்படின்னு கண்ணே ராதா அப்படி இப்படின்னு வரிசையா படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல ஒரு கட்டத்துல கமல் ராதா நடிக்கிறாங்க, ரஜினி ராதா நடிக்கிறாங்க. இப்ப என்ன படம்னாக்கா, ஒரு வருஷத்துல கமல் படம் வருது அப்படின்னா அதுல ஒண்ணு அம்பிகா இருப்பாங்க, இல்லாட்டினா ராதா இருப்பாங்க. அதே போல ரஜினி படம் வருது அப்படின்னா ஒரு படத்துல அம்பிகா இருப்பாங்க, ஒரு படத்துல ராதா நடிப்பாங்க. எங்கேயோ கேட்ட குரல்ல அம்பிகாவும் இருப்பாங்க, ராதாவும் இருப்பாங்க ரஜினியோட படத்துல. அதே போல கமல் சார் நடித்த சத்யா மூவிஸ்ல வந்த காதல் பரிசு அப்படிங்கிற படத்துல அம்பிகாவும் நடிச்சிருப்பாங்க, ராதாவும் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட கமல் ரஜினி அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் அவங்க ஜோடியா நடிச்சிருந்தாங்க கிடையாது. அன்னைக்கு யாரெல்லாம் ஹீரோ அப்படின்னு கொண்டாடப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரோடையும் நாயகியாக நடித்த பெருமை அம்பிகாவுக்கும் உண்டு, ராதாவுக்கும் உண்டு. மோகன் அம்பிகா காம்பினேஷன்ல வந்த எல்லா படங்களுமே தெரிக்க விடுகிற அளவுக்கு ஹிட்டான ஜோடி அப்படின்னு கொண்டாடப்பட்டது. அதே போல மோகன் அம்பிகா போலவே மோகன் ராதா ஜோடியும் பிரமாதமான ஜோடி அப்படின்னு பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா மோகன் யார் கூட நடித்தாலுமே அந்த ஜோடி ரொம்ப அழகான ஜோடி அப்படின்னு தான் பேசப்பட்டது. கமல் அம்பிகா மாதிரி மோகன் அம்பிகா ஜோடி பேசப்பட்டது. கமல் ராதா போல, ரஜினி ராதா போல மோகன் ராதா ஜோடி பேசப்பட்டது. பிரபு அம்பிகா அப்படின்னு வரிசையா பல படங்கள் வர ஆரம்பிச்சுது, ஹிட் அடிச்சுது. அதே போல பிரபு ராதா அப்படின்னு அவங்க நடித்த படமும் ஹிட் அடிச்சுது. இதே காலகட்டத்துல பசி இயக்குனர் துரை அவர்கள் துணை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த துணை படத்துல சுரேஷ் ராதா ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. சுரேஷ் நடித்த அந்த படம் வந்து அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல சுரேஷும் ராதாவும் ஜோடியாக நடித்த படங்களும் ஹிட் அடிச்சுது. ஆக கமல், ரஜினி, மோகன், பிரபு அப்படின்னு வந்துட்டோட மட்டும் இல்லாம விஜயகாந்த் அம்பிகா பட ஹிட்டு,
விஜயகாந்த், ராதா, அம்மன் கோவில் கிழக்காலை மாதிரி ஏகப்பட்ட படங்கள் ஹிட். சத்யராஜ், அம்பிகா படங்கள் அத்தனையும் ஹிட். அதே போல சத்யராஜ் ராதா ஜோடியும் பேசப்பட்ட ஜோடியாக இருந்தது. ஆக 80கள்ல யாரெல்லாம் முக்கியமான கதாநாயகர்களோ அந்த கதாநாயகர்களுடன் மிகப்பெரிய ரவுண்டு வந்த சகோதரிகள் யாருன்னு பார்த்தா தமிழ் சினிமாவிலேயே இவங்களா தான் இருக்க முடியும். வேற அதற்கு முன்னாடி எந்த நடிகையையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. அம்பிகா ராதா அவ்வளவு படங்கள்ல நடித்து நல்ல நடிகைன்னு பேர் எடுத்தாங்க. வாழ்க்கை அப்படிங்கிற படத்துல அம்பிகா சிவாஜிக்கு மனைவியா நடிச்சிருந்து ஒரு பேர் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அதே போல ராதா சிவாஜியோட இணைந்து நடித்த அந்த குயிலு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த முதல் மரியாதை மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதே போல பல படங்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இதை விட இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைத்த பாலச்சந்தரின் அத்தியந்த ஆத்ம சிநேகிதரான அனந்துஸ்வார் டைரக்ட் செய்த சிகரம் படத்திலேயே கூட எஸ்பிபிக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் ராதாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதே போல நிறைய பேர் அம்பிகாவும் ராதாவும் பார்த்தீங்கன்னா கமல், ரஜினி, மோகன், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், கார்த்திக் வரிசையா அன்னைக்கு இருக்கிற அத்தனை ஹீரோக்கள் கூடயும் நடித்தவர்கள். அது மட்டும் இல்லாம புதிதாக வந்திருக்கிற நடிகர்கள் கூடவும் அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. அப்படி நிறைய இந்த பக்கம் அம்பிகா படங்களும் வந்துட்டு இருக்கும், ராதா படங்களும் வந்துட்டு இருக்கும். இதுல ரஜினிகாந்த் சொந்தமா ஒரு படம் தயாரிக்கிறாரு, மாவீரன் அப்படின்னு. அந்த மாவீரன் மர்துன்னு நினைக்கிறேன், அந்த மர்துங்கிற ஹிந்தி படத்தினுடைய ரீமேக்கா மாவீரன் படத்தை ஆர்கே புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேனர்ல ரஜினிகாந்த் தயாரிச்சாரு. அந்த படத்துக்கும் ஹீரோயின் அம்பிகா தான். அதே காலகட்டத்தில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல கமல் விக்ரம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு ஹீரோயின் அம்பிகா தான். இப்படி அம்பிகா ராதா அவர்களுடைய தனித்துவமான நடிப்பு. ஒரு பக்கம் புடவை கட்டி கொண்டு பாங்காகவும் நடித்தார்கள், ஒரு பக்கம் கிளாமர் உடைகளை அணிந்து கொண்டு ஆட்டம் போட்டு அதகலப்படுத்தினார்கள். கிளாமருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சாங்க. இது மாதிரி பல படங்கள்ல நடித்த அம்பிகாவும் ராதாவும் 80களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அமலா மாதிரியான நடிகைகள் வர தொடங்கினாங்க, நதியா மாதிரி நடிகைகள் வர தொடங்கினாங்க, குஷ்பு மாதிரி நடிகைகள் வர தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு பார்த்தாக்க ராதா அப்படியே மும்பையில போய் செட்டில் ஆனாங்க. அம்பிகா அவர்கள் டிவியில இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க. இடையில ராதா அவர்கள் டிவி ஷோலாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு பெருசா ஒன்றும் அவங்க பண்ணலனாலும் கூட ராதாவுடைய மகள் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க. ஆனா பெருசா அவங்க ஜொலிக்க முடியல. ஆனா அம்பிகாவுடைய குடும்பத்திலிருந்து அம்பிகாவுடைய மகனோ அது மாதிரி யாருமே திரைத்துறைக்கு வரல. ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா அக்கா தங்கைகள் அப்படி 2 பேருமே ராஜாங்கம் பண்ணி ஒரு பெரிய ஹிட் கொடுத்து எல்லா இயக்குனர்களுடைய படங்கள்லையும் எல்லா நடிகர்களுடைய ஜோடியாகவும் நடித்த பெருமை அப்படின்னு பார்த்தாக்க அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் உண்டு. 80ஸ்ல இளைஞர்களுடைய கனவு கன்னியாகவே அம்பிகா ராதா 2 பேருமே இருந்தாங்க. ஒரு பக்கம் சகலகலா வல்லவன் மாதிரியான படத்திலையும் நடிச்சாங்க, இன்னொரு பக்கம் எங்கேயே கேட்ட குரல் மாதிரியான படத்திலையும் ஒரு அட்டகாசமான கதாபாத்திரத்தை தாங்கி ரொம்ப அற்புதமா பேர் எடுத்திருந்தாங்க. ராஜசேகர் அப்படின்ற டைரக்டரா இருக்கட்டும், ஜெகநாதன் அப்படிங்கிற டைரக்டரா இருக்கட்டும், நிறைய பேர் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனராக. வெள்ளை ரோஜா படத்துலலாம் அவங்களுடைய நடிப்பை பார்க்கணும், அவ்வளவு சிறப்பான நடிப்பு பண்ணியிருந்தாங்க. நிறைய படங்கள் அன்னைக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் ஹிட் டைரக்டர், அன்னைக்கு இருக்கிற அத்தனை பட நிறுவனங்கள், அன்னைக்கு இருக்கிற அத்தனை ஹீரோக்கள் அத்தனை பேரோடையும் நடித்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்து தமிழ் சினிமாவில் தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடம் பிடித்த அந்த அம்பிகா ராதா சகோதரிகள் ஜொலித்த காலம்தான் 80களின் காலம். 80களின் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் சினிமாவில் இருக்கு, நம்மை சுற்றில உள்ள தொழில்நுட்பங்கள்லையும் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயமாக சினிமா துறையில அம்பிகா ராதா 2 சகோதரிகளும் சேர்ந்து ஜொலித்து ஜெயித்த காலகட்டம்ன்றது அந்த 80களின் காலகட்டம்.
இந்த அம்பிகா நடித்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதுன்னு நீங்க கமெண்ட்ல குறிப்பிடலாம். அதே போல ராதாவோட நடிப்பு பின்னிருப்பாங்க அப்படின்னு நீங்க அதையும் குறிப்பிடலாம். இது மாதிரியான பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் பலவிதமான தகவல்களை உங்களோட பரிமாறிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.